அதாவது இருங்க, நான் வச்சுக்கிறேன், அந்த 2 ஸ்டேஜஸ் எழுதியிருக்கிறேன். அதாவது எல்லா செயல்களிலும் நீதிமான் என்கிற எண்ணத்தோடு தெளிவோடு செய்வது. இங்கே செயல்கள் மாறவே இல்லை, செயல்கள் அப்படியே தான் இருக்கு, ஆனால் எண்ணம் மட்டும் ஸ்ட்ராங்காக நிற்குது. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அடுத்த ஸ்டேஜ் நீதி என்கிற எண்ணத்திற்கு ஏற்றார் போல எல்லா செயல்களும் மாறுவது. கைத்தட்டு கொடுத்தவருக்கு நீதிமான் என்கிற எண்ணம் ஸ்ட்ராங்கா ஆனாதான் உங்க செயல்கள் நீதிமானின் செயல்களை என்ன செய்யும்? மாறும். அப்ப நீதிமான் எண்ணம் ஸ்ட்ராங் ஆகணும்னா செயல்கள் மாறாத போதே நீங்கள் நீதிமான் என்கிற எண்ணத்தில் இருக்க வேண்டும். புரியலன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஆவியானவங்களுக்கு புரிய வைப்பார். ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகி வந்துட்டீங்க, பழைய திருடனா இருக்கிறீங்க, திடீர்னு காக்கி சட்டையை பார்த்த உடனே என்ன மைண்ட் என்ன செய்யுது? அங்கிட்டு போலீஸ் இருக்கான்னு ஊர இல்லடா, இப்போ நீ ஒரு தப்பும் பண்ணல, பாவம் போயிருச்சு, பாவ உணர்வு. ஆமாம். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய ஒவ்வொரு செயலையும், ஒவ்வொரு செயல் என்கிறதில் பாவத்தையும் சேர்த்து சொல்லுகிறேன். என்ன சொல்ல வரேன்னா, இந்த வசனங்கள் இருக்கட்டும், இந்த வசனங்கள் ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய ஒவ்வொரு செயலிலும் நீங்கள் நீதிமான்கிற எண்ணத்தோடு செயல்பட வேண்டும். அது மிகவும் முக்கியமானது. உங்கள் பாவ காரியங்களில் இருக்கும்போது கூட நீங்கள் நீதிமான் என்கிற உணர்வு, இவங்களும் சொல்லி தருவாங்க, நீதிமான் மறந்துடாதப்பா, ஜஸ்ட் டு ஸ்டாப் தட் சின். அது அவங்க சொல்லி தருது. நான் சொல்றது டு எஸ்டாப்ளிஷ் த ஃபீலிங் தட் யூ ஆர் அ ரைச்சியஸ் மேன். அப்ப அந்த ஃபீல் உனக்கு வரணும்னா என்ன நடந்திருக்கின்ற அறிவு உனக்கு வர வேண்டும். இயேசுவின் ரத்தம் எந்த அளவிற்கு எனக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது, அது எப்படி என்னை நீதிமானாக்கி இருக்கிறது, நேற்றைய நிலைமையில் இருந்தால் இன்றைய நிலைமை இருந்தால் நாளைய நிலைமைக்கு சேர்த்து என்னை நீதிமானாக்கி இருக்கிறதா. இப்படி தொடர்ந்து நீங்கள் இது பண்ணிக்கிட்டே இருக்கும்போது செயல்களில் மாற்றம் இல்லாமல் பாவங்கள் போய்கொண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் மனசில் வந்து ஸ்ட்ராங்காக நீதிமான் ஆகிட்டீங்களே, இனி அடுத்து என்ன தெரியுமா நடக்கும்? இந்த மனசில் நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வேலைகள் மாற ஆரம்பிக்கும். கையை தட்டுங்க நல்லா. இந்த மெசேஜில் முக்கியமான வரிகளில் ஒன்று, தொடர்ந்து நீதிமான்கிற எண்ணம் எஸ்டாப்ளிஷ் ஆன உடனே அடுத்து என்ன நடக்குதுன்னா செயல்கள் மாற ஆரம்பிக்கிறது. ஏனென்றால் உங்கள் செயல்கள் உங்கள் எண்ணங்களால் கட்டுப்படுத்தப்படுகிறது. முதலாவது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். இரண்டாவது, அந்த அறிவு எனக்குள்ள ஒரு உணர்ச்சியை கொண்டு வர வேண்டும். நீதிமான் என்கிற உணர்ச்சி, உணர்வு, இதைத்தான் உணர்வின் பூரண நிச்சயம் என்று சொல்லுகிறார்கள். கொலோசையர் 2:2 வாசிப்போம். அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்கிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்று. உணர்வின் பூரண கிறிஸ்துவை கொடுத்த ரகசியத்தை நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னா, சிலுவையில் அவர் செஞ்சதை தெரிஞ்சிட்டீங்கன்னா, உணர்வின் பூரண நிச்சயத்துக்குள்ள நீங்க வந்துருவீங்களா? அந்த உணர்வின் பூரண நிச்சயத்தில் வந்துட்டீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஆசீர்வாத ஐஸ்வர்யம் இருக்கான், the richness. அப்ப அந்த உணர்வின் பூரண நிச்சயத்தில் இருக்கிறவன் அந்த பூரணமான எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் அவன் பங்குதாரராய் மாறுகிறான். நன்றாக கரங்களை தட்டி அந்த கடைசி 2 வரியை வாசிமா. கிறிஸ்துவினுடைய ரகசியத்தை அங்கிருந்து வாசி. தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்கிற. எல்லாம் சொல்லுங்க, இது ஒரு ரகசியம். எல்லாம் சொல்லுங்க. மனிதனை நீதிமான் ஆக்கினது ஒரு ரகசியம். நான் எப்படி நீதிமான் தெரியுமா? அது ஒரு ரகசியம். அது ஒரு ரகசியம். இப்போ நான் பேச போறேன், எப்படி வந்து ஏதேன் தோட்டத்தில் இருக்கும்போது அவன் மனநிலை எப்படி இருந்துச்சு, எப்போ அந்த கான்சியன்ஸ் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிச்சு. பழத்தை சாப்பிட்டோன்னு எது வேலை பார்க்க ஆரம்பிக்கும் போது அது ஆப்ரேட் ஆக ஒரு ஃபேக்ட்ரியை ஓட ஆரம்பிச்சிருச்சு. மெயின் ஆன் பண்ணி விட்டான். அந்த ஃபேக்ட்ரி பேர் கான்சியன்ஸ், அது மனசாட்சி. இந்த மனசாட்சி ஆப்ரேட் ஆக ஆரம்பித்த உடனே இவன் பாவம் செஞ்சுட்டான், மீறிட்டான்ற என்ன முதல் கேஸாக வரும். அந்த கேஸ் வந்த உடனே தேவன் வந்து உன்னை நான் மன்னிச்சிட்டேன்டா அப்படின்னு சொன்னாலும், தேவன் என்ன மன்னிச்சிட்டாரு, ஆனால் என்னால் என்ன மன்னிக்க முடியாது சார் என்கிற இடத்திற்கு மனிதன் கடந்து வருகிறான். அந்த இடத்திற்கு அவனை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் பிசாசின் திட்டமாக இருந்தது. இப்போ நான் பேசுகிறேன், நன்மை தீமை அறியத்துக்கு விருட்சம் வந்ததுக்கு அப்புறம் மனுஷனுக்கு எப்படி மனசாட்சி ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் மனசாட்சியின் காலம் தொடங்குது. இந்த மனசாட்சி ஆப்ரேட் ஆன உடனே தேவன் மன்னிச்சாலும் மனுஷன் தன்னை மன்னிக்க மாட்டேன்றான் சார். இன்னைக்கு அதுதான் சிக்கல். உங்க அத்தனை பேர் பார்த்து மன்னிச்சிட்டாரு. இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா? நீங்க உங்களை மன்னிக்காம இருக்கிறீங்க. உங்களுக்கு அநேகம் நீங்க உங்களை மன்னிக்கிறது இல்லை. இன்னைக்கு ஜெபிக்கலன்னா நீ உன்னை மன்னிக்க மாட்டேன்ற, ஆனா அவர் மன்னிக்க தயாரா இருக்கிறாரு, மன்னிச்சுட்டாரு. அப்ப இந்த மனசாட்சியுடைய ஒரு கொடூரத்தன்மை ஒன்று இருக்குது. அதுல இந்த மனசாட்சி கேட்டார் மாதிரி அடுத்த தேவன் என்ன செய்யறாருன்றதை நாம் பேசுவோம். சீக்கிரம் அவசியமா
ரகசியத்தை அறிந்து கொள்கிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும். உங்கள் எத்தனை பேர் அந்த ஐஸ்வர்யத்தை அனுபவிக்க விரும்புகிறீர்கள்? கமான், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு எத்தனை பேர் அந்த ஐஸ்வர்யத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாற விரும்புகிறீர்கள்? ஐஸ்வர்யம்னா மணி மட்டும் கிடையாது, ஐஸ்வர்யம்னா ரிச்னஸ். அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஒரு ரிச்னஸ் இருக்கான், அதனுடைய விளைவுகள். கானானுக்கு ஒரு ரிச்னஸ். இந்த மாதிரி இந்த உணர்வின் பூரண நிச்சயத்துக்கு வந்துட்டானா பெரிய ரிச்னஸ் ஒன்று ரெடியா இருக்கு. அந்த ரிச்னஸ் நீ கனெக்ட் ஆகணும்னா உன் மனசுல நீ நீதிமான்ங்கிற உணர்வின் பூரண நிச்சயம் உனக்குள் இருக்க வேண்டும். அந்த உணர்வு மட்டும் கிடையாதான், உணர்வுல நிச்சயம் மட்டும் கிடையாதான், பூரண நிச்சயம். நான் நீதிமான். இது எந்த அளவு நீங்கள் கிறிஸ்து செய்து முடித்த ரகசியத்தை புரிந்து கொள்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்குள்ள அந்த நிச்சயம் இருக்கும். எனக்கு என்ன இன்ஸ்பயர் பண்ற விஷயம், இயேசு சிலுவையிலே எனக்காக என்ன முடித்தார். தட் இஸ் த ஃபவுண்டேஷன். கானான் என்பது அந்த ஃபவுண்டேஷன் மேல இருக்க ஒரு பில்டிங். சூப்பர் நேச்சுரல் இன்னொரு பில்டிங். ஆமா, வியாதி இல்லாதவங்க 4வது பில்டிங். இது எல்லாம் இதனுடைய விளைவுகள். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்காங்க, போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரம் இயேசு சிலுவையிலே முடித்தது. அதை மறுபடி இந்த வருஷத்தில் அதிகமாக நான் கிருபையை பிரசங்கிக்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து செய்து முடித்ததை நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். அதை முடிக்க பேச உங்களுக்குள்ள இந்த நீதிமான்கிற உணர்வு அதிகமாகிறது. அந்த உணர்வு அதிகமான உடனே அதிலிருந்து பூரண நிச்சயம் வருகிறது. அந்த நிச்சயத்திலிருந்து ஐஸ்வர்யம், அதற்கான ஐஸ்வர்யம், அந்த வெளிப்பாட்டுக்கான ஆசீர்வாதங்கள் வர ஆரம்பிக்கிறது. சத்தியத்தில் அப்டேட்டட் மெசேஜில் அப்டேட்டட் மெசேஜ் இருக்கு. ஏற்கனவே இருக்கிறது அப்டேட் பண்ணுறது. கன்ஸ்ட்ரக்டிவ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மெசேஜ் இருக்கு. ஏற்கனவே கேட்டதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, இன்னொன்று அப்டேட் பண்ணுறது, இன்னொன்று நெக்ஸ்ட் லெவலுக்கு ஷிஃப்ட் பண்ணுறது, இன்னொன்று யூ டர்ன் எடுக்கிறது. இது வரைக்கும் செஞ்சதே யூ டர்ன் பண்ண வச்சோம் அந்த மெசேஜ். இன்னொரு மெசேஜ் டேர்னிங் பாயிண்ட். இப்படி மெசேஜில் பல கேட்டகரி இருக்கு. நான் கிரேஸ்குள்ளே வந்ததும் யூ டர்ன் டோட்டலாக எந்த திசையில் போனேனோ அப்படி ஆப்போசிட் யூ டர்ன் எடுத்து அடுத்த திசைக்கு போனேன் நான். இன்னைக்கு சொன்னார், இன்னைக்கு நீங்க சொல்றது அப்டேட்டட் மெசேஜ். கானான் அப்டேஷன். ஆனால் இன்னைக்கு பேசுகிற மெசேஜ் டேர்னிங் பாயிண்ட். உங்கள் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட். இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் இந்த பூமியில் தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட முடியும். ஒவ்வொருவரும் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற உணர்வு உங்களுக்குள் இருக்க வேண்டும். ஆமென். இந்த ரகசியத்தினுடைய பூரண நிச்சயம் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு அந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. அப்ப உணர்வே உங்களை முழு தைரியத்தோடு செயல்படுத்துகிறது. எது உங்களை முழு தைரியத்தோடு செயல்படுத்துகிறது? சொல்லுங்க சார். ஆமென். உணர்வுகள் ரொம்ப முக்கியமானது. நீதிமான்ங்கிற அறிவை விட்டு தாண்டி. அப்ப இந்த உணர்வு என்பது வெளிப்பாடுகள், ரகசியங்களுடைய ரியாக்ஷன்ஸ். புரியுதா உங்களுக்கு? நீ கேட்ட செய்தியோட ரியாக்ஷன் தான் உணர்வு. ஆமென் சொல்லுவோம். இந்த உணர்வு எப்போ பெருகும்னா, அறிவு பெருக இந்த உணர்வு பெருகும். என்னைக்கும் ஒரு செய்தியை கேட்டு நான் நீதிமான் நீங்கள் சொல்கிறத விட நீங்கள் நீதிமான் என்று சொல்லப்படுகிற நூற்றுக்கணக்கான ரெவலேஷன்ஸை கேட்டுக்கிட்டே இருக்கணும். அது நீங்கள் பாவி என்கிற மனநிலையிலிருந்து உங்களை விடுதலையாக்கும். உங்களை பாவினே ஒருத்தர் உட்காந்து பார்த்துக்கிட்டு பாருங்க, அந்த பார்வையின் கொடுமையிலிருந்து உங்களை விடுதலையாக்கும். இப்போ எல்லா பிசாசின் தாக்குதலுக்கும் தகர்த்தெறிஞ்சு நீங்கள் நிற்பீங்க. நீங்கள் இங்கே தான் அந்த உணர்வின் பூரண நிச்சயம் வந்த உடனே நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பான். இந்த இடத்துக்கு வரும்போது வெறும் அறிவில் நீங்கள் வர முடியாது, உணர்வில் வர வேண்டும். உணர்விலே வர வேண்டும். அதுக்கு தான் பைபிளை நீங்கள் வாசிக்கும் போது, ஆண்டவரே உங்கள் வெளிப்பாடுகள், உங்கள் வார்த்தைகள் என்னை உணர்வுள்ளவனா என்ன செய்யட்டும் சொல்கிறாங்க. உணர்வுள்ளவனாக்கும். உடைய வசனத்தினால் என்னை உணர்வுள்ளவனாக்கும். இன்றைக்கு அறிவுள்ளவனாகுவதற்கு உலகம் தேடுகிறது. உணர்வுள்ளவனாக்க வேண்டும். வசனம் உங்களை உணர்வுள்ளவனாக்க வேண்டும். தீர்க்கதரிசிகள் ஜனங்களை உணர்வுள்ளவர்களாக்குகிறார்கள். நஃபா என்பது வார்த்தையில் தான் நபி என்கிற வார்த்தை வருகிறது. நபி என்றால் தீர்க்கதரிசி என்ற அர்த்தம். காசா, மாசா, நஃபா என்கிற ஹீப்ரு பதங்கள் பொங்கி வழிதல், உணர்ச்சி சம்பந்தப்பட்டது. தீர்க்கதரிசிகளை தேவன் உணர்ச்சிகள் மூலமாக பேச வைக்கிறார்.
ஆகியால் தான் தீர்க்கதரிசிகள் அழுகிறார்கள், தீர்க்கதரிசிகள் சிரிக்கிறார்கள், தீர்க்கதரிசிகள் சில நேரம் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். இது எல்லாம் கடுமையானது என்றால் ஹர்ட் பண்ற வார்த்தைகள் இல்லை, ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுகிற வார்த்தைகள். உங்களுக்குள்ள வைராக்கியத்தை எழுப்புகிறார்கள். உணர்ச்சிகளை மாற்றக்கூடிய ஒரு பவர் தீர்க்கதரிசிகளுக்கு இருக்கிறது. ஏனென்றால் உங்கள் உணர்வுகள் மாறினால்தான் நீங்கள் அந்த ஐஸ்வர்யத்துக்குள்ளே நீங்கள் என்ன செய்யப்பட முடியும், அனுபவிக்க முடியும். என் அன்புக்குரியவர்களே, நீதிமான் என்கிற அறிவல்ல, நீதிமான் என்கிற உணர்வு. எல்லாம் சொல்லுங்க, என்கிற உணர்வு. ஆமேன்னு சொல்லுவோம். ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு பின்னாடி இருக்கிற வசனங்கள் நான் சொல்லலான்னு விரும்புகிறேன். அது என்னன்னா, ஆதாம் இருந்த காலம் மனசாட்சியின் காலம் அல்ல, இட் இஸ் an age of innocence. அதாவது என்ன சொல்லுவாங்க அதுக்கு ஒரு சரியான பதம், கலங்கமற்ற காலம், கபடற்ற கலங்கமற்ற காலம். இப்படி தான் மனுஷனை தேவன் படைச்சார். ஆமாம், நீதிமன்றிலேருந்து வரணும். ஜீவ விருட்சத்தை புசிச்சுட்டு நீ எங்கே வந்திருக்கணும், நன்மை தீமைக்கு வந்திருக்கணும். ஆனால் நன்மை தீமையை முடிச்சுட்டு நீ அங்கே போகும்போது எல்லாமே தப்பாகி போயிடும். சிம்பிளாக சொல்கிறேன், ஓய்வு நாள் அன்னைக்கு வேலை செய்கிறது தப்பு. அதனால தான் 30 வருஷம் வியாதியாக இருந்த ஒருத்தனை எந்திரிச்சு வீட்டுக்கு போப்பான்னு சொன்னப்ப அவன் தப்பு சார்னா, ஆனால் இவர் சொல்ற ரைட்டு சார்ன்றார். ஒரே விஷயம், இவர் ரைட்டுன்றாரு, அவன் தப்புன்றான். ஏன்னா இவன் வர்றது நன்மை தீமை விருட்சத்தின் வழியா ஜீவனை பார்க்குறான், ஆனால் அவர் ஜீவன்ல இருந்து நன்மை தீமை அறியத்தக்கிற பார்க்குறாரு. சனிக்கிழமை சரி நல்லதா தப்பா அப்படின்னு இடத்துல நிக்குது. இவர் ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டுட்டு வராரு, இது ரைட்டுன்றாரு. அப்ப ஜீவ விருட்சத்தின் வழியாக நீங்கள் வந்தீர்கள் என்றால் இந்த நன்மை தீமை என்கிற ஜட்ஜ்மெண்டே உங்களுக்குள்ள இருக்காது. அது சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. அந்த வாழ்க்கையே வேற, அந்த வாழ்க்கையே வேற. அங்க லிபர்ட்டி, அங்க இது ரைட் இது தப்புனே கிடையாது. அதுதான் ஜீவ விருட்சத்தின் வழியா நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். ஆனா ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டான் பாருங்க, அங்கதான் செத்தான். எல்லாமே அவனுக்குள்ள ஜட்ஜ்மெண்ட் ஆகி போச்சு. ஜட்ஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு பெரிய டோர் ஓப்பன் ஆகி, ஐயோ இது என்ன ஆகி போச்சு, ஆழத்தில் இருந்த இருளை என்ன செஞ்சு விட்டான், ரிலீஸ் பண்ணிட்டான். மைடியர் ரிலீஸ் ஆகல, இல்லை பழைய பேய் படத்தில் இந்த டப்பாவை திறந்து விட்டு பிசாசை வெளியே விட்ட மாதிரி வெளியே விட்டான். அடுத்தவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த சூழ்நிலையில் மனசாட்சி வேலை பார்க்க ஆரம்பித்தது. அடுத்த கட்டம் மனசாட்சியின் காலம் ஆரம்பமாகிறது. இப்ப மனுஷனை ஏசுனார் பிதா கட்டிப்பிடிக்க வந்தாலும் இல்லையா நான் பாவியா. ஆனா ஜீவ விருட்சத்திலிருந்து பார்க்கும்போது அது வேற மாதிரி இருக்கு. உங்க பையன் உங்க பிள்ளை என்ன தப்பு பண்ணாலும் கண்ணுக்குட்டி அப்படின்னு நீங்க சொல்றீங்க. யார் யார் சிரிக்கிறா டக்குன்னு கண்டுபிடிப்பா. நீங்களாம் படம் பார்த்துருக்கேன். அப்படிதான். ஏன்னா நீங்க ஜீவன் வழியா உங்க பிள்ளையோட தப்பை பார்க்குறீங்க. ஆனால் வேற ஆள் பார்க்கும்போது அவன் சட்டத்தின் வழியாக பார்க்கிறான். அப்போ தேவன் அவன் அணைக்க வரும்போது இவன் பயந்து ஓடுறான். ஏன்னா உங்களால் என்ன மன்னிக்க முடியுது, என்னால் என்ன மன்னிக்க முடியாது. மனசாட்சி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பிசாசுக்கு ஒரே சிரிப்பு. இனி நீங்களே நினைச்சாலும் இவன் கிட்ட வர முடியாது. ஏன்னா நீங்க மன்னிப்பீங்க, அவன் மன்னிக்க மாட்டான். தேவன் விடுற மாதிரி இல்லை. ஏண்டா படைக்க என் வீட்டில் வேலை பார்த்த உனக்கு எவ்வளோ அறிவுனா உன்னை வேலைக்கு வச்சிருந்த எனக்கு எவ்வளோ அறிவு இருக்குன்னாரு. இப்போ என்னடா சொல்ல வர, இல்லை சார் நான் தப்பு பண்ணிட்டேன் சார், நான் செஞ்ச தப்புக்கு அடி வாங்கிதான் சார் ஆகணும். அடி தான் வாங்கணும், நான் வாங்குறேன்டா. நல்லா கையை தட்டி ஆமென். சிலுவைக்கு இயேசு வந்ததன் காரணம் இவன் மனசாட்சி பாவத்திலிருந்து, இந்த மனசாட்சியில் இருக்கிற இந்த ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து அவனை டெலிவர் பண்றதுக்காக சிலுவைக்கு வந்துதான் அவனை அரவணைக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. ஏன்னா அவர் இன்னும் ஜீவ விருட்சத்தின் வழியாக அவனை பார்க்கிறாரு. ஆனா இவன் என்ன சொல்றான், இல்ல சார் என் மனசாட்சி தப்புன்னு பண்ணா அடி விழுகணும் தான் சார் எனக்குள்ள வந்துருச்சு சார். அடி தான் விழுகணும். அப்போ மனசாட்சியில் அடி வாங்கணும், மனசாட்சி சரியாயிருமா? நிச்சயம் ஆயிரும் சார், நான் வாங்குறேன் அடி உனக்காக. அந்த அடியை அவர் வாங்கினார். வீட்டு பாடம் பண்ணாதே பயந்து உட்காந்துருக்கிறான். ஆனால் அடி வாங்கினோன்னு உனக்கு என்ன வந்துடுது, தைரியம் வந்துடுது. ஏன்னா நான் செஞ்ச தப்புக்கு அடி வாங்கிட்டேன். அந்த தைரியம் அவனுக்குள்ள வருது. ஏன்னா இப்போ மனசாட்சியின்படி அவனுக்கு ஒரு தைரியம் வருது. பாவியா இருந்தாலும் மனசாட்சி எப்போ தைரியம் ஆகுது, தண்டனை வாங்கிட்டோம்ல. அப்போ கர்த்தர் என்ன செய்கிறாரு, நீ ஜீவ விருட்ச ரூட்டில் தான் அவனை வரணும்னு பார்த்தேன், முடியல,
நீ நேராக வந்து டெல்லியிலேருந்து நீ மதுரை இது சென்னைக்கு வந்து சென்னையிலேருந்து நீ மதுரைக்கு வருவோன்னு நினச்சி சென்னை ஏர்போர்ட்டில் ஒன்று மீட் பண்ணலான்னு பார்த்தேன். நீ நேராக கோயம்புத்தூர் போயிட்டு கோயம்புத்தூர்லேருந்து மதுரை ரூட்டுக்கு வருவார். வழி இல்லை, நான் கோயம்புத்தூர் ரூட்டுக்கு வரேன்றார். கையை தட்டுக்க, புரிஞ்சாலும் மனிதன் மனசாட்சின்னு ஒரு இடத்துக்குள்ள வந்தனால சிலுவை கொண்ட தேவன் அங்கே வைக்கிறார். ஏனென்றால் சிலுவையினாலே உன் மனசாட்சியை பூரணப்படுத்த முடியும் என்பதினாலே. உன் மனசாட்சி என்ன தண்டனைலாம் நான் வாங்கணும்னு நினைக்கிறியோ அதையெல்லாம் அவர் சுமந்தார். அந்த அடியை வாங்கின பிறகு இவன் மனசாட்சி என்ன செய்யுது? என் பாவத்திற்கு தக்க கிரயம் கொடுக்கப்பட்டாயிற்று. இதைத்தான் சொல்றார் எபிரேயர்ல. மனசாட்சி, அவருடைய ரத்தம் மனசாட்சியை என்ன செய்கிறது? பூரணப்படுத்துகிறது. எபிரேயர் 9:9. அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையாய் இருக்கிறது. அதற்கேற்றபடியே செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை பூர்ணப்படுத்த கூடாதவைகளாம். பாத்தீங்களா? அந்த மனசாட்சியை சரி பண்றதுக்கு தான் இப்ப நீதிமான்ங்கிற மனசாட்சியை நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீதிமான் அறிவிலிருந்து நீதிமான உணர்வுக்குள்ள நீங்க வரணும். அந்த உணர்வுக்குள்ள வரணும். உங்க மனசாட்சி நீங்க நீதிமான உங்களை அங்கீகரிக்கணும். அந்த மனசாட்சி உங்களை நீதிமான அங்கீகரிக்கணும்னா அந்த மனசாட்சிக்கு நீங்க கொடுக்க வேண்டிய கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கிற என்பதை புரிய வைக்க வேண்டும். அந்த மனசாட்சி புரிஞ்சுக்கிடுச்சுன்னா நீ என்ன ஆயிருவீங்க? அந்த உணர்வு வந்துடும். ஆமென் சொல்லுங்க. 2000 வருஷங்களுக்கு முன்பாக நீதிமான் என்கிற வேலை முடிக்கப்பட்டது. அப்புறம் அதை குறித்த அறிவு 2000 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு வருது. இன்னைக்கு தான் அந்த சத்தியத்தை கேட்கிறேன். அந்த அறிவு வந்த உடனே எனக்குள்ள என்ன வந்துருது? உணர்வு வந்துருது. உணர்வு வந்த உடனே விசுவாசம் வந்துருது. ஆமென் சொல்லுவோம். அப்ப இந்த மனசாட்சியை சரி பண்றதுக்காக ஆட்டடிக்கிறாங்க, மாட்டடிக்கிறாங்க. அந்த ரத்தம் அவனை என்ன செய்யல? பூரணப்படுத்தல. 9:14. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். கரங்களை தட்டி கர்த்தரை கண்டி சொல்லுவோம். இந்த ரத்தம் என்னுடைய மனசாட்சியை பூரணப்படுத்துகிறது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இப்போ நீங்க கோயம்புத்தூர் ரூட்டுக்கு வந்தனால அவர் என்ன செய்யறாரு? கோயம்புத்தூர் ரூட்டில் வந்து உங்களை பார்க்குறாரு. அடி வாங்கணும், நீல வாங்கிடுவோம். இங்கே தான் பிசாசு மிரண்டுட்டான். இவனை இந்த அளவுக்கு தேவன் நேசிக்கிறாரா? அதாவது என்ன சொல்ல வந்து இவன் வந்து ஒரு லோயர் வேஷன் ஆகிட்டான். ஹையர் வேஷனை புரிஞ்சுக்க முடியல. ஆனால் தேவன் இவனுக்காண்டி அவரும் லோயர் வேஷனுக்கு வந்து சிலுவை என்கிற ஒரு விஷயத்தை மனசாட்சியை சரி பண்ணுறக்காக டிசைன் பண்ணார். நீங்கள் பரலோகத்துக்கு போவதற்கு, உங்களை கட்டி அணைப்பதற்கு அவருக்கு சிலுவை தேவை இல்லை. இல்லை சார், பைபிள் சொல்லுதார் எங்கள் பாவங்கள் உமக்கும் எங்களுக்கு நடுவாக இருக்கிறது. அந்த பாவம் தான் எங்களுக்கு முகத்தை மறைக்குது. ஆமாம், பாவம் தான் உனக்கு எனக்கு நடுவாக நிற்குது. உனக்கு எனக்கு நடுவா நிற்குது. அது ஒன்றை பார்க்க முடியாத மாதிரி ஓ முகத்தை எனக்கு மறைக்கலை, என்ன பார்க்க முடியாத மாதிரி என் முகத்தை உனக்கு மறைக்குது. கை தட்டுங்க ஒருத்தவருக்கு. நீ பாவம் செய்த போது கூட ஓ முகம் அவருக்கு மறைக்கப்படவே இல்லை. கையை தட்டு. ஆனால் அந்த பாவம் என்ன செய்யுது? அவர் முகத்தை எனக்கு மறைக்குது. அது எப்படி சார்? எனக்கு மறைக்குது, அவருக்கு மறைக்கல. ஆமாம், உனக்கு மறைக்க அவருக்கு மறைக்காது. கார் கண்ணாடி ஏற்றி விட்டு இந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்கல்ல, ஆமாம், ஒரு சில டக்குன்னு சீப் எடுத்துருவாங்க இந்த மாதிரி காரை பார்த்தோன்னா. இப்படி நான் ஒரு தடவை ஒரு காரை பார்த்து சீவிட்டு இருக்கிறேன்ல, டக்குன்னு கண்ணாடியை ஜல்லுன்னு இறங்கின உள்ளே வந்து அம்மான்னு அது இங்கன்னு. அப்போ நான் தலை சீவும்போது உள்ளே இருக்க அம்மா எனக்கு தெரியல, ஆனால் உள்ளே இருக்க அம்மாவுக்கு நான் நிற்கிறேன் தெரியுது. அவ்வளோதான். இப்படித்தான் நீ பாவம் செஞ்சப்ப அவர் மூஞ்சி உனக்கு மறைஞ்சிருச்சு, ஆனால் அவருக்கு மட்டும் ஓ மூஞ்சி மறையவே மறையாது. மூஞ்சி மறைக்கிறேன்னா வெறும் முகத்தை மறைக்கிற லிட்ரல் மீனிங் கிடையாது. உன் மேல இருக்கிற அன்பு அவருக்கு குறையவே இல்லை. உன் மனசாட்சி அதை மாத்துச்சு. அதை மாத்தணுன்றதுக்காக, உன் மனசாட்சியை பூரணப்படுத்துவதற்காக தன்னை சொந்த குமாரனை பூமிக்கு அனுப்பி தேவையே இல்லாத ஒரு வேலையை தேவையின் அடிப்படையில் அவர் செய்து முடித்தார். கையை தட்டி அவருக்கு. ஆமென். சிலுவை தேவையில்லைன்றாரு. அதனால் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே இந்த ஸ்டேட்மெண்ட்டை சேர்த்துடணும். அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் சொன்னீங்கன்னா இடையில கத்தியை போட்டுருவாங்க. தேவையில்லாத வேலையை செய்தார், தேவையின் அடிப்படையில் செய்தார் அப்படின்னு சொல்லக்கூடாது. தேவையே இல்லாத வேலையை தேவையின் அடிப்படையில் செய்து முடித்தார். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். இந்த அறிவு
அவருடைய இரத்தத்தினால் என் பாவங்கள் கழுவப்பட்டது. நான் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன். இது தேவையான வேலையா தேவையில்லாத வேலையா? விட்றியா? கம் டு த ரூட் த்ரூ கிராஸ். நான் தேவன்கிட்ட என்ன செய்யலாம்? வரும்போது நான் அங்கீகரிக்கப்படுகிறேன். இது என்னதான் கட்டிப்பிடிக்க அவர் வந்தாலும் உங்கள் சப்கான்சியஸில் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்குமா, நீங்கள் பாவி பாவின்னு. ஆனால் ரத்தம் என்ன செய்யுது? சப்கான்சியஸு, கான்சியஸு, ஈகோ, சூப்பர் ஈகோ, உள்மனது, ஆழ்மனது அத்தனையும் கழுவி உங்களை, அந்த பவர் அந்த ரத்தத்துக்கு இருக்குது. அது செஞ்சிடும் இயேசு நாமத்தில். கர்த்தர் நீங்க சொன்னார் என்கிட்ட, இந்த ரத்தம் இந்த வார்த்தையிலே இருக்குன்னாரு. இந்த ரத்தம் ஆமா, ஏன்னா வார்த்தையில் என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. இன்னொரு வசனம் சொல்லுது, ரத்தத்திலே உயிர் இருக்கு. இப்ப ரெண்டுலையுமே இருக்கிறது. நான் சொல்றேன், இந்த வார்த்தையை நீங்க கேட்கும்போது இந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கு. அந்த ஜீவன் இருக்குன்னா அந்த வார்த்தைக்குள்ள என்ன இருக்கு? ரத்தம் இருக்கு. அப்ப வார்த்தையில் என்ன இருந்திருக்கணும்? அப்ப கை தட்டுங்க, ரத்தம் இருந்திருக்கணும். அப்போ ஒவ்வொரு முறையும் வெளிப்பாட்டை நீங்க வாங்க 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 வாங்க, you are cleansified with the blood of Jesus Christ. அப்ப இந்த மனசாட்சி இயேசுவின் இரத்தத்தினால் பூரணப்படுத்தப்படுவதனால் நீதிமான் என்கிற உணர்வு உங்களுக்கு வந்துடும். இந்த உணர்வுல நீங்க இருந்தீங்கன்னா இந்த உலகத்தை ஈஸியா ஜெயிச்சிடலாம். அவ்வளவுதான் மேட்ரு. இந்த மனசாட்சியை நீங்க தள்ளி விட்டீங்கன்னா ஃபெய்த் என்ன ஆயிரும்? டேமேஜ் ஆயிரும். ஏன்னா டேமேஜ் ஆயிரும். ஆகவே ஃபெய்த் டேமேஜ் ஆகாமல் இருக்கணும்னா இந்த ஃபீலிங்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆவியானவர் உங்களுக்கு தருவாராக. ஆமே. நல் மனசாட்சி அப்படின்னா நான் நீதிமான் என்கிற உணர்வு. ஆமே, நான் நீதிமான் என்கிற உணர்வு. எல்லாம் சொல், நீதிமான் என்கிற அறிவல்ல, அதையும் தாண்டி நீதிமான் என்கிற உணர்வு. நீதிமான் என்கிற அறிவல்ல, அதையும் தாண்டி நீதிமான் என்கிற உணர்வு. இந்த உணர்வு வந்த உடனே என்ன? நல்மனசாட்சி உங்களுக்கு வந்துடுது. நல்மனசாட்சி வந்த உடனே ஃபெய்த் தாறுமாற எந்திரிச்சு நிற்குது. அதுதான் சொன்னேன், தொடக்கத்தில் சொன்னேன், அதையும் முடிக்கிறேன். அத்தனை தேவ மனுஷனை நான் கூர்ந்து கவனிக்கும் போது, அவர்கள் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த போது, அக்கினியை கொண்டு வந்தவர்களும் சரி, அது பழைய ஏற்பாட்டில் இருந்த எலியாவாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாட்டில் இருந்த ஒருத்தராக இருந்தாலும் சரி, அற்புதங்களை செய்வதும் சரி, அவர்களை கூர்ந்து கவனித்த போது அவர்களுக்குள்ளே ஒரு தைரியம் இருந்தது. அந்த தைரியம் என்னவென்றால், தாங்கள் நீதிமான் என்கிற உணர்விலே அவர்கள் செயல்படுகிறார்கள். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே சரீரங்களில் இருக்கிற பலவீனங்கள் மறைவதாக. They are moving with the conscience of righteousness. இப்படி நீங்க நடந்தீங்கன்னா நீங்க ஸ்டேஜில் மட்டும் இல்லை, எங்கேயுமே you will be ever ready, ever ready. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசியுங்கள். 1 தீமோத்தேயு 3:9. சீக்கிரம். விசுவாசத்தின் ரகசியத்தை எல்லாம் சொல்லுங்க. Come on, say விசுவாசத்தின் ரகசியம். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்தின் ரகசியம். அவங்களால எப்படி சர்வல் நடக்க முடியுது? இவன் ஊழியர் எப்படி சர்வல் செய்யறாரு? There is a secret behind their faith. That faith is, the secret is the good conscience in Jesus name. கையத்தட்டே. ஆமென். நீ நீதிமான், இயேசு உனக்கு என்ன செஞ்சான்னு சொல்லும்போது அவனுக்கு நல்மனசாட்சி வருது. நல்மனசாட்சி வந்த உடனே அவன் குடும்பத்தில் இருக்கிற ஏகப்பட்ட பிரச்சனைகளை எதிர்த்து தவிடுபடி ஆக்கக்கூடிய விசுவாசம் அவனுக்குள் வளருகிறது. அதான் சார் அல்டிமேட் கோல். ஆமென், ஆமென், ஆமென். வாசிங்க. விசுவாசத்தின் ரகசியமானது, விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்கிறவர்களாயும் இருக்க வேண்டும். கையை தட்டுங்க சார். Where is the secret is lying behind? எங்க இந்த ரகசியம் பதிஞ்சிருக்கு? விசுவாசத்தின் ரகசியம். Where is the secret of faith is lying behind? சுத்த மனசாட்சி. நீதிமான் எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறோம்? 50 பேருக்குள்ள விசுவாசம் தாறுமாற எந்திரிக்கிறதுக்கு. அப்ப தேவன் எதற்கு நம்ம அழைத்திருக்கிறார்? உன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய விசுவாசம் உனக்குள் வர வேண்டும் என்றால் உனக்குள்ள சுத்தமான சாட்சி தேவை. அந்த சுத்தமான சாட்சி என்பதுதான் நீதிமான் என்கிற உணர்வு, நீதிமான் என்கிற தைரியம். அது எப்பொழுது வரும் என்றால் 2000 வருஷங்களுக்கு முன்பாக உனக்காக எனக்காக சிலுவையில் இயேசு செய்து முடித்ததை சொல்லும் போது உன் மனக்கண்கள் பிரகாசமாகி உன்னுடைய மனசாட்சி சுத்த மனசாட்சியாய் மாறுகிறது. இதுதான் விசுவாசத்தின் ரகசியம். ஆவியானவர் என்னிடத்தில் சொன்ன விஷயம் நான் பயன்படுத்த போகிறேன். ஒன்றை புரிந்து கொள். நீ நீதிமான் என்கிற உணர்வை மாத்திரம் எதை சொன்னாலும், இது வெறும் மாம்ச பலத்தெல்லாம் செய்ய முடியாது. ஆவியானவர் வேலை பார்க்கறது தான். இப்ப பார்த்துக்கிட்டு இருக்காருல்ல, இதுதான். இது உங்களை எப்படி பார்க்கறோன்னே தவிடுபடி ஆகிறோம். நல்ல வார்த்தைகள் கிடைக்க மாட்டேன். ஒட்டச்சு பாம்பு போட்டு மலையை நொறுக்கிற மாதிரி நொறுக்கிறோம். ஓகே, இன்னும் ஒரே வசனத்தை வாசிமா. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம்
18, 19 நான் முடிச்சிடறேன். குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். இது ஒரு நல்ல போராட்டம். எது? உங்களை மனசாட்சி கெட்டவன் சொல்லும், நீங்க இயேசுவின் ரத்தத்தில் நீதிமான்னு சொல்லணும். திரும்ப அது உங்களை வந்து அநீதிமான்னு சொல்லும், நீங்க நீதிமான்னு சொல்லணும். இது ஒரு போராட்டம். இந்த போராட்டம் நல்ல போராட்டம். அல்லேலூயா சொல்லுங்க. நல்லதானே இருக்கு. உங்கள் மனசு நல்லவன் சொல்லி நீங்கள் உங்கள்கிட்ட சொல்லி நீங்கள் கெட்டவன் சொன்னால் கெட்ட போராட்டம். எல்லாரும் ஒன்று கெட்டவன்றாங்க, நீ என்ன சொல்கிற? நல்லவன்ற. நல்ல போராட்டம்.